Good evening, Atrium Structures. Devi, Parvati here. Ravi sir clients கூட இருக்காரு. Any message பார்வதி? இல்ல nothing. Phone reach ஆகலதான். Sir வர லேட் ஆகும். Anyway I will pass the message. How is Ammu? ஏதோ புது பிளே ஸ்டேஷன் வந்திருக்கா, அது விளையாட கிளம்பணும். குவார்டர்ல சில்வர் ஸ்டார் வாங்கினதுக்கான ட்ரீட். ஒரு பிளே ஸ்டேஷனும் சிக்கன் கிங்ல இருந்து ஒரு பக்கெட் சிக்கனும். ரவி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகே. அம்மு அம்மு அம்மு, என் பொண்ணு பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. மேடம், உங்க பொண்ணு அங்க இருக்காங்க. அம்மு, எங்க போன நீ? அம்மாவை பயமுறுத்திட்ட. அம்மா நல்லா கியூட்டா இருக்குல்ல? அந்த அங்கிள் கொடுத்தாங்க. Number is not reachable. The number is not reachable. The number is not reachable. ஐயோ, என்னாச்சு? அட கடவுளே, வேஸ்டா போச்சு. ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னங்க இது? எத்தனை தடவை இதே சர்ப்ரைஸ்? ஒரு தடவை கூட இதை மாத்த மாட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா நீங்க பயமுறுத்தி பயமுறுத்தி எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்புறம் ஏன் நீ கத்துன? நீ கொடுத்த ஷாக்ல தான் இது விழுந்துருச்சு. ஓ, நீங்க தைரியசாலியா? இந்த நிமிஷத்துல உங்களை போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி தான் வைக்கணும். சைட்ல வேலை பாக்குறவங்களும் பாவம் உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. என்னோட பிளாக் ஃபாரஸ்ட் வேஸ்டா போச்சே. பேக்கரியை திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது பாக்கும்போது என்ன ஞாபகம் வருது தெரியுமா? இந்த ஆர்டிகல் மேகசின்ல டைட்டில்ல வர மாதிரி இருக்கு. உடைஞ்சு சிதறின கேக் ஞாபகம். என் ஹார்ட் மாதிரி உடைஞ்சு சிதறி கிடக்கு. சரி விடு, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஒரு சின்ன பிளான் போட்டேன். இருட்டுல இந்த கத்தியும் தீப்பெட்டியும் எடுக்கப்பட்ட பாடு இருக்கு. இத பிடி. ஹாப்பி பர்த்டே மை லவ். ஊது.
ஆஹா எனக்கு இல்ல, உனக்கு உனக்கு. நோ நோ நோ, இதை விட அதுதான் டேஸ்டா இருக்கும். கம். அம்மு, ஆஹா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க அம்மாக்கு பர்த்டே இல்லையா? அம்மாக்கு கேக் கட் பண்ணணும்ல. என்னையும் கூப்பிடவே இல்ல. ஐயோ அப்பா, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ தூங்கலையா நீ? இல்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொம்மையை தூங்க வைக்கணும்ல. டால் தூங்கிடுச்சா? நீங்க சத்தம் போட்டுட்டே இருந்தா எப்படி தூங்க முடியும்? அச்சச்சோ, அப்படின்னா பொம்மைக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கலாம். அம்மா என்ன பண்றாங்க? ஐயே, அம்மா கீழே விழுந்த கேக்க எடுக்கறாங்க. அச்சச்சோ, கீழே விழுந்த கேக்க சாப்பிடலாமா? அம்மா டர்ட்டி கேர்ள். வா இப்படி வா, கத்தி அங்க வை. வா வா வா, மேல போயிட்டு அம்மாக்கு ஒரு பர்த்டே சாங் பாடலாம். எம்டி நல்ல கோவமா இருக்காரு. நான் என்ன பண்ணேன்? அதுதான் எம்டியும் கேக்குறாரு. எனிவேஸ் he is calling you. ஓகே. somebody say something. அதுக்கு என்ன சொல்யூஷன்? சார் அது ரொம்ப சார் அது ரொம்ப ப்ராப்ளமான விஷயம் சார். ஓ ரியலி? எனக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரிய வேண்டாம். ஐ நீட் எ சொல்யூஷன். சார் குட் மார்னிங், மே ஐ? குட் மார்னிங். நாட் ஃபார் மீ அட் லீஸ்ட். உனக்கெல்லாம் எந்த காலேஜ்ல இருந்து டிகிரி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சார் அது கம் ஆன், கம்ப்ளீட் த சென்டென்ஸ். நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? நீ கொடுத்த பிளானை வச்சு கட்டின 18 மாடி பில்டிங். டு யூ ரிமெம்பர்? பக்கத்திலேயே இருக்கிற 2 பில்டிங்ஸ் ஸ்பெக்ட்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஹெவன்லி ஹைட்ஸ், அடுத்து மெட்ரோபாலிஸோட பேலைட் டவர், நடுவுல அப்ரோச் ரோடு. வாட் ஷுட் பி தி வித்? டெல் மீ மேன், கம் ஆன், டெல் மீ வாட் ஷுட் பி தி வித்? சார் 12 மீட்டரா இருக்கணும். அப்புறம் இப்ப இருக்கிற அப்ரோச் ரோடோட வித் என்ன? 10 மீட்டர். வாட் தி ஹெக் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்போ என்னாச்சு? கவர்மெண்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கட்டின 18 மாடி என்ன பண்றது? இடிச்சு தரலாமா? சார் அந்த ஃபிளாட்டை வாங்கினா கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு நினைச்சுதான். இப்போ என்னாச்சு? கம்பெனி நஷ்டத்துல போகாம இருக்க எங்க தலையை உருட்ட வேண்டியதா இருக்கு. அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இனி உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க. Did you get that? ஃபர்ம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரவி சார் கூட தெரியும் சார். No chance. No chance at all. சார். தேவி. சார். ரவி எங்க? கேபின்ல இருக்கார் சார். நோட்டல் குரூப்போட மீட்டிங். கூப்பிடுங்க. ஓகே சார். 12 மீட்டர் அப்ரோச் ரோடு இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 10 மீட்டர் தான் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்ன பக்கத்துல 1-2 சென்ட் ஆட் பண்ணிக்க சொல்லி. அண்ட் ஐ பிலீவ் தட் பிளாட் வாஸ் அவைலபிள் டூ. இல்ல நான் அன்னைக்கே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தனே ஆனந்த். தேவி அந்த ப்ளூ பிரிண்ட் கொடு. ஹியர் செக் த டேட். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இல்ல ஆனந்த்? அன்னைக்கு நீ சொன்ன உன்னோட ஒய்ஃபோட கசின்ஸ் யாரோ மினிஸ்ட்ரேட் ஸ்டாஃபா இருக்காங்க, அவங்க எல்லாம் நீட்டா ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன். 12 மீட்டரை 10 மீட்டர் ஆக்க ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம லஞ்சமா கொடுத்துருந்தோம். கார்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது இல்லாம வேற. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரவி இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது யாரு? அண்ட் யூ திங்க் யூ ஹேவ் டு கண்டினியூ ஹியர்? சார் ஐ திங்க் ஐ ஹவ் அ வே அவுட். ஆனா அதை உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் சார். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். ஓகே சார். ஓகே சார். ஆனந்த், எல்லாரையும் சொன்னா இன்க்ளூட் யூ டூ. So Ravi, what's the way out now? ஒரு வழி இருக்கு சார். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தாட் தான். மணி இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா இந்த லாங் ரன் நம்ம கம்பெனிக்கு தான் லாபம். வல்லார் பாடத்துல டெர்மினல் வந்துருச்சுன்னா விசாகப்பட்டினத்தை விட கொச்சி நல்ல பெட்டர்ல வந்துடும். ஒருவேளை மும்பையை விட பெட்டரா இருக்கலாம். நம்ம ப்ராஜெக்டோட பேக் சைடு இதோ இங்க இது 25 சென்ட் இடம். இது சிவசுப்ரமணியன் ஒருத்தர்கிட்ட இருக்கு. அந்த பிளாட்டை வாங்கணும். நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல அந்த பிளாட்டுக்கான ஆக்சஸ் இல்லாம போயிடுச்சு. அங்க ஒரு ஸ்கூட்டர் போற அளவுக்கு தான் வழி இருக்கு. இந்த சமயம் தான் நம்ம சீப்பா வாங்க முடியும். இந்த சிவசுப்ரமணியம் பிளாட்டோட நேர் ஆப்போசிட் ஏரியோட இந்த கரை இது.
வைப்பின் செராய் ரவுட். கரெக்டா இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை நம்ம செலவுல கட்டினா கவர்மெண்ட்டும் சில விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போற ஒரு போனஸ் தான் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்தா அந்த ஹைவேக்கும் த்ரிஷூருக்கும் ஒரு ஷார்ட் கட். 1/3 டிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். கவர்மெண்ட் நம்ம பக்கம் வந்துடும். குட், யூ மேக் a draft ASAP. மினிஸ்டர் கிட்ட பேச சொல்லி அப்பா கிட்ட சொல்றேன். And you go ahead. ஆனா இந்த டாக் நமக்குள்ளேயே இருக்கணும் சார். சீக்ரெட்ஸ் லீக் ஆகுது இந்த ரூம்ல இருந்து. இங்கிருந்து வெளியில போனவங்களையான்னு கேட்டா அது தெரியல. பட் வை டேக் சான்சஸ்? இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் திஸ் ஷுட் பி பிட்வீன் அஸ். யூ நோ ரவி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிட்டு டேடிக்கு முன்னாடி நான் நிற்கும்போது ஈட்டர்ன் யூனிவர்சிட்டியில் நான் படித்த டிகிரி டாப்பர்னு சொல்லி சிரிப்பார். அப்பா முன்னாடி யூ சேவ்ட் மை ஆஸ் மேன். தட்ஸ் மை ஜாப் சார். தேங்க்யூ. அப்பா ம் இது கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க போக முடியும். ஓகே பாரு, அந்த ஃபோன் எடு. ஹலோ, உன் புருஷன் இல்லையா? இருக்காரு, கொடுக்குறேன். வேண்டாம், நான் சொல்ற விஷயம் அவன் தலைக்கு ஏற மாட்டேங்குது. மற்றவங்க கிட்ட அவன் வேலையை காட்ட வேண்டான்னு வான் பண்ணிடுமா. ஓவர் ஸ்மார்ட்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருந்தான்னா போட்டோவா செவுத்துல தொங்குவான். கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? கொலை மிரட்டல், கைய வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன், கொன்னுடுவேன். நீங்க தான் காசு கொடுத்து இப்பெல்லாம் பண்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கு? என்னடி கெத்தா காட்டுக்கிறதுக்கு தான். நான் பெரிய ஆள்னு என்னடி சீன் போடுறதுக்கு? ஐயோ, இந்த உலகத்துல ஒரு பொண்ணா பிறந்தவங்களால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். சும்மாவா பத்மஸ்ரீ லெப்டினன்ட் கர்னல் மோகன்லால் சொன்னது? ஆர்மியில லேடிஸ் ஃபோர்ஸ் அதிகமா வேணும்னு சொன்னது? என்ன ஒரு வக்ர புத்தி. அம்மோ, சீக்கிரமா அதை குடிச்சு காலி பண்ணுங்க பாப்போம். அப்பதான் பெரிய பொண்ணாவ. குடிங்க. அப்போ பெரிய பொண்ணானா ஸ்கூலுக்கு போவேனால? வேண்டாம், காலேஜுக்கே போயிடலாம். ஹே ஆன்சி, தனியாவா வந்த? வா. Belated happy birthday. ஓ தேங்க் யூ. நீ எப்ப வந்த? நேத்து? இந்த gift எல்லாம் எதுக்காக? அடுத்த வாரம் ஹோம் பர்த்டேக்கு இது மாதிரி கிடைக்கும்னு நினைச்சியோ? வேணாடி. இங்க பாரு பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதெல்லாம் பூட்டி பூட்டி வைக்காம எங்கேயும் கொஞ்சம் கொடு. அம்மு இங்கதான் இருக்கியா? சாரி ஆன்ட்டி பார்க்கல. ஹான்சி ஆண்டி, you have put on weight. ஓ, உங்க அம்மா மட்டும் என்ன ஒல்லியாவா இருக்கா? போடி. நீ எப்போ வந்த? Just now. நீ கொஞ்சம் இளைச்சிட்ட. ஆஹா, இது நல்லா இருக்கே. இப்பதான் பொண்ணு வெயிட் போட்டுட்டான்னு சொன்னா. அது உன்னை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பா. அதாவது இப்போ நான் வந்ததால பேரலல் ஆயிடுச்சு இல்லையா? ஆன்சி, டயட் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடு இவளுக்கு. என்னோட வயிறு கண்ணம் மட்டும் பெருசாகிறதுனால எல்லாரும் இவளை பட்னி போடுறேன்னு நினைப்பாங்க. அப்ப கூட உடம்பு குறைக்க மாட்டீங்க, ஆனா இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? அச்சோ, எனக்கும் சேர்த்து நீ ஒல்லி ஆயிட்டு இருக்க. நாளைக்கு தானே உங்க பார்ட்டி. இவளை நான் கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்ணிடுறேன். அம்மா மனைவி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. காலேஜ்ல இவளுக்கு என்ன பேரு? மரங்குத்தி பாரு. சுதந்திரமா என்ஜாய் பண்ணட்டும் என்னோட மரங்குத்தி மனைவி. சோ டேக் கேர். நான் கால் பண்றேன். அம்முக்குட்டி, அப்பாக்காக ஃபிளாட் கட்டுறியா? இல்ல, வீடு. ஓ வீடா? You're really lucky to have a husband like him. Thank you. குட் மார்னிங் சார். ஷியாம், மரியா, ஆஃபீஸ் டைம்ல பேசிட்டு இருக்கீங்க? கேரி ஆன். ஆண்டனி. ஹாய் ரவி. ஜேம்ஸ் அண்ணா, ஒரு காஃபி. சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு தானே புது ப்ராஜெக்ட் லான்ச். எஸ். மரைன் மிராஸ் நம்ம கம்பெனிலேயே விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற ப்ராஜெக்ட். 2 வருஷம் மூளையை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆனால் ப்ராஜெக்ட் ஆனானப்போ நான் அவுட். உன்னை ப்ராஜெக்ட் லீடர் ஆக்கிட்டாங்க. நீ வந்த புதுசில் என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்ட. இப்போ இந்த ப்ராஜெக்டையும். நல்லா இருக்கு. என்ன ஆண்டனி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அந்த மெரான் மிராஜ் மேல எந்த விருப்பமும் இல்லை. கம்பெனி கொடுக்குது, நான் செய்கிறேன், அவ்வளோதான்.
ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லியிருக்கலாம்ல. ஒன்று பண்ணலாம். நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ப்ராஜெக்ட் லீடராக்க நவீன் சார்கிட்ட நான் பேசுறேன். ட்ரஸ்ட் மீ மேன், ஐ எம் நாட் பிளஃபிங். நான் பேசுறேன். सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे. सुहानी रात ढल चुकी, ना जाने. மை ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சேர்ந்துருச்சா? அடிச்சாச்சு. நான் இனி வரலப்பா. பாரு, இவன் வெள்ளன்னா நம்ம தோத்துருவோம். இவனே எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். என்ன போறேன்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரம் இருங்க, இன்னொரு பெக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போலாம். அட வேணாண்டா. 2வது அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டுக்கு போய் படுத்த உடனே கையில நிறைய மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறா. இன்னொரு பெக் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா எமனை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அடிச்சு நான் பாரு. பிரதர், நீங்க விளையாடுறது நல்லா தான் இருக்கு. இந்த ரவி இருக்கான்ல, இவர் கூட விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இது கேம் தானே. ஏன் டைம் நல்லா இருக்கிறதுனால ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே? ஆமா, உன்னோட டைம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. விளையாட்டா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும். நம்ம ப்ளூ ஸ்டார் கோவிந்தனோட 70 சென்ட். ஹே, க்ரூ பார்க் பக்கத்துல இருக்குல்ல, சென்ட்டுக்கு 50 ரூபாய் அதிகமா நீ வித்ததுனால எனக்கு 20 ரூபாய் நஷ்டம். 20 லட்சம். எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கிடைச்சிடுச்சு. ஆனா அது கேட்கறதுக்கு நல்லா இல்லல்ல. அப்புறம் இந்த டைம்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமானது. அந்த டைம் டக்குன்னு ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னா கிங்கு ஜோக்கராவும் மாறலாம். ஜோக்கராக வேண்டாம், கிங்காவே இருக்கட்டுமே. இதனால உங்களுக்கு என்ன நஷ்டமோ அதை சரி பண்ணிக்கலாம். அது எப்படி? அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊர்ல சுத்து வட்டாரத்துல எல்லாரையும் வாழ்க்கைய பணையம் வச்சு ஜெயிச்சிருக்கேன். இது வரைக்கும் என் அப்பா கிட்ட கூட கை நீட்டினதில்ல. இப்போ உன்கிட்டயா? போன காசை எப்படி திருப்பி கொண்டு வரணும்னு கத்துக்கிட்டு தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். இங்க பாரு ரவி, உனக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல, அது போதாதா? இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை பண்றதுக்கு தான் நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல. இங்க பாருங்கண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, கார்டூக்காரன் பத்ராஸ் கதைனால இல்ல, சிங்கிள் பெட்ரூம் ரூம்ல இந்த டவுன்ல வாழ ஆரம்பிச்ச காலத்துல எங்கேயோ இருக்கிற திரிஷூர்ல இருந்து என் கூட வந்து என்னோட லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை கொடுத்தவங்க நீங்க. அது எனக்கு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கான கடமையும் பாசமும் உங்க மேல இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசி நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்னுடைய ரியல் எஸ்டேட் விஷயம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என் அப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல. நம்பளாச்சும் அது என்னோட கடமை இல்லையா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். நல்ல சாஃப்டா ரொம்ப அழகா தான் பேசுற. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க, உனக்கு தெரியும்ல, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். உனக்காக ஒரு சின்ன பாம வாங்கி வச்சா எப்படின்னு யோசிக்கிறேன். டேவிட் அண்ணா, நமக்காக டெய்லி பாடுற நம்மளோட அத்திரி இருக்கான்ல, 2 பெக்கு குடிச்சதுக்கு அப்புறம் கொங்கின் லாங்குவேஜ்ல அவன் ஒன்னு சொல்லுவான்ல, தொகையில் பப்பாக்க புத்திசி கேசி ரந்தே புகா. Am I right, அத்ரி? யூ செட் இட் மேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஆண்டனி. நவீன் சார், ஒரு நிமிஷம். இது ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சஜஷன். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வேற ஒரு லீடர். உன்னை விட யார் பொருத்தமா இருப்பா? இல்ல, ஆண்டனிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னை விட அவரால் இதை நல்லா பண்ண முடியும். மெரைன் ஸ்ட்ரக்சர்ல பேசிக் டேஸ்ட் அவர்கிட்ட இருக்கு. நோ. ஒய்சோ, நீங்க தான் இதை லீட் பண்ணி ஆகணும் ரவி. என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. டேடி உங்ககிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு. அவர் யோசிக்காம பண்ணிருக்க மாட்டாரு. குட் டே. ஆண்டனி, என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். செஞ்ச மாதிரி நடிச்ச, அதுல நீ புத்திசாலி தான். குட் மார்னிங் சார். மார்னிங் ஆனந்த். கரெக்டான வழி தெரியல, பரவாயில்ல, வரும்போது கால் பண்றேன். ஆஃப்டர்நூன் அங்கே வந்துடுவேன் சார்.
ஓகே பாரு, நவீனோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம சேர்மேன் என்ன மாதிரி ரீஜனல் ஹெட்ட அவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா இட் மீன்ஸ் சம்திங் பிக். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தங்க வேண்டியது இருக்கும், நிறைய பேர் கூட குடிக்க வேண்டியது இருக்கும், குடிச்சிட்டு பேசுறத வேற கேட்கணும். இவருடைய வாழ்க்கையை மார்க்கெட்ல ஆரம்பிச்சதுல இருந்து சவுத் இந்தியால பெரிய பில்டரான விஷயத்த 100 வாட்டி சொல்லுவாரு. ஆனா காலையில விடியும் போது ரவி ஆப்ரஹாம் ஒருவேளை ஆர்டின் ஸ்ட்ரக்சர்ஸோட வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். ரியலி கிரேட். அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்படின்னா நான் அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுறேன். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். நோ வே. ஆன்சி கிட்ட எல்லா பிளானும் சொல்லிட்டேன். அவளுக்கு முன்னாடி என்ன முட்டாளாக்கிடாத. நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு உடம்பு முடியாதப்போ பாப்பா பார்த்துக்கு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்களோட பேர் என்ன? சிசிலி. காலர். அவகிட்ட நம்ம பொண்ணு இருப்பா. அப்படின்னா போற வழியில நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே, அவளுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஓகே. சேவால இருந்து தானே? பிஆர் டெஸ்ட். சிசிலிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதனால தான் நான் வந்தேன். வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டிராஃபிக். பரவாயில்ல, இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். குழந்தை எங்க? அம்மோ வந்துட்டா. பாப்பாவோட பேர் என்ன? பாப்பா இல்ல, அமிதா சூசன் ஆப்ரஹாம். ஹை, நல்லா இருக்கே. நீங்க ரெடி ஆயிடுச்சா? ரெடி. உனக்கு லிப்ஸ்டிக் மஸ்காராலாம் தேவை, நான் அண்டர்வேர் போட்டாலே போதும். ச்சே, ரொம்ப பேசாதீங்க. உங்களை எப்படி அந்த ஆபீஸ்ல வச்சிருக்காங்க? அப்புறம் சிசிலி வரல, அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா, பியாட்ரிஸ். பியாட்ரிஸா? அந்த பேர்ல ஒரு குழப்பம் இருக்கே. ச்சே. இல்லையா? பியாட்ரிஸ் ஏதோ ஒண்ணு. அம்மா முத்து கொடுக்கவா? லஞ்ச் சாப்பிட வச்சிருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அம்மு குட்டி, அம்மா நேத்து சொல்றாங்க நான் குண்டாயிட்டேன்னு, அப்படியா? இல்லையே, நீங்க பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கீங்க. கேளுடி. அவ அப்படிதான் சொல்லுவா. அவளுக்கு ஹீரோஸ் யாரு தெரியுமா? WWFல இருக்க குண்டு. அவர் பேரு குண்டு கிடையாது, கெயின். சொதப்பிட்டியே. சரி விடு, அப்பாக்கு முத்தம் கொடு. ஓகே ஓகே. பியாட்ரிஸ், தெரியும்ல பார்வதி பார்ட்டிக்கு போறான்னு. எவ்வளவு லேட் ஆனாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். ஓகே சார். மொபைலோட சார்ஜரை வண்டியில தான் எடுத்து வச்சேன். இல்ல இல்ல, அது நீங்க வைக்கல, நான் தான் எடுத்து வச்சேன். நீ இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்? போதும் போதும், வண்டி எடுங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், வேண்டானா போ. பாய் அம்மு. பாய். லவ் யூ. பாய். இந்த பியாட்ரிஸ் கூட அவ இருப்பாள்ல? ஓ. நேத்து நான் சொன்ன விபி போஸ்ட் ஒருவேளை எனக்கு கிடைக்கலாம். ஆனா ஹெட் ஆஃப் ஆபரேட்டரா இருந்தாலும் சென்ட்டுக்கு 80 ஐப் வரும். ஒரு வாட்டி நம்ம மிரான் ஃபிளாட்டுக்கு போனோம்ல, கடலை பாக்குற மாதிரி பால்கனி, உனக்கு ரொம்ப பிடிச்சது, அத வாங்கணும். அப்பாடா, உங்களுக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அத கூட செய்யலன்னா இது என்ன வாழ்க்கை? அங்க அஜய்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஆர்கிடெக்சர், அவர் தான் இப்போ அங்க மார்க்கெட்டிங் ஹெட், அங்கதான் இருப்பாரு. என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? வாங்க. தேங்க்ஸ். நான் சிட்டி சென்டருக்கு போய்கிட்டு இருக்கேன், அங்கே தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும்.
ஸ்பீட் பார்சல் சர்வீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இந்த வேலை நிறுத்தம் வேறு. இன்னைக்குன்னு இல்லை, எப்போவுமே இப்படி தான் இருக்கு. உங்களோட பேர் என்ன? ரவி. ரவி ஆப்ரஹாம். இது உங்கள் மனைவி அப்படி தானே? ஆமா, பார்வதி. ஆஹா. அப்போது இது இன்டர்காஸ்ட் அப்படி தானே? ஆமாம் ஆமாம். எங்கே வேலை பார்க்குறீங்க? ஜாப்? ஏர்ஃபின் டவர்ஸ். எது எது அந்த 20 மாடி கட்டடம்? 21. அதே தான். அங்கே நான் வந்திருக்கேன். சும்மா வரல, அங்கே வர வேண்டிய வேலை இருந்துச்சு. அங்கே வந்த உடனே ஒரு சின்ன பிரச்சனை. இந்த டாய்லெட்டா? ஆமாம். அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான், 3rd ஃப்ளோரில். பிரைம் ஃபோக்கஸ். பிரைன் ஃபோக்கஸ். அவன் இருந்தது நல்லதாக போச்சு. அவனோட ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சிட்டேன். இது என்ன வண்டி? ஃபார்ச்சுனர். என்கிட்ட ஒருத்தர் வண்டியை பற்றி சொன்னார். அது இந்த வண்டி இல்லை, CRV 2005 மாடல். ஒரு 12 லட்சம் ரூபாய் சொல்கிறாரு. என் கையில் 2005 மாடல் 12 லட்சம் கரெக்டான வேலை தான். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைச்சா. உங்களோட வண்டி? பழைய வண்டி, 98. கொஞ்ச நாளாகவே இப்படி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. என் மேலே கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன், ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கு. சிரிக்காதீங்க, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் பந்தம் உருவாகும்ல. பாருங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது, நம்ம இப்போ க்ளோஸ் ஆகிட்டோம்ல. வண்டிங்களும் அந்த மாதிரி தான். ஆனால் சில ஆளுங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10-20 வருஷம் ஆனாலும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போவே மாட்டாங்க. எனக்கும் வண்டிக்கும் அப்படிதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. பெட்ரோல் ஊத்துறதுல ஏதாவது குறை வைக்கிறேன்னா என்ன ஊற்ற மாட்டேன்னு சொல்லி. லெஃப்ட் இல்லைங்க, ரைட்டு. சிட்டி சென்டர் தானே? இந்த பக்கம் தான். இல்லை, ரைட் சைடு. இல்லைங்க, இதுதான் வழி. ரைட்டில் கட் பண்ணுங்க. இதுதாங்க வழி. எனக்கு தெரியாதா? வண்டியை ரைட்டில் திருப்பிடா. என்னது? வண்டியை ரைட்டில் திருப்பிடா. வண்டியை நேரா ஓட்ட. இதை அமுக்குனன்னு வெய்ய, மூளை தெரிச்சிரும். இனி நான் சொல்றதை தான் கேட்கணும், புரியுதா? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஆப்ரஹாம். டோன்ட் கால் மீ ஆப்ரஹாம். ஏண்டா, உங்க ஒப்பனோட பேர் ஆப்ரஹாம் தானே? வாட் தி ஃபக்? ஷட் அப். உனக்கான ஃபோன் தான். ஏய், ஸ்மார்ட்னஸ் எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை நான் பண்ணும்போது தான். ரவி, அம்மு. அம்முவா? டேய், உங்க 2 பேரோட குரலை கேட்கறதுக்கு அவ வெயிட் பண்றான். பேசுங்க. ஹலோ அம்மு, ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லடா, அம்மா இப்போ வீட்டுக்கு வந்துருவேன். சரியா உனக்கு? ஆன்ட்டி சொல்றத நீ கேட்கணும், புரியுதா அம்மு? என்னையே அழுக வச்சிடாத பார்வதி. நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். வாழ்ற வாழ்க்கை முழுக்க ஒருத்தனால ஸ்மார்ட்டா இருக்க முடியுமா? உங்க பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு வந்த பியாட்ரிஸ் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுல பெரிய ஆளு. ஓகே, உன்னோட நோக்கம் என்ன? உனக்கு எவ்வளோ வேணும்? எவ்வளோ? உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? ஒரு 30-35 லட்சம். இல்லை, 77,334 ரூபாய். அவ்வளோ இருக்கு, டு பி எக்ஸாக்ட். சொல்கிற கணக்கு எப்பவும் கரெக்டாக இருக்கணும்ல ஆப்ரஹாம். ரெண்டு பேரோட மொபைல் ஃபோன்ஸ். ரெண்டு பேரும் டேப்டு தான், இருந்தாலும் எதுக்கு?
நீ போயிட்டு வா. இது எங்களோட ஜாயிண்ட் அக்கவுண்ட். பணத்தை எடுக்கணும்னா என்னோட சைனும் வேணும். ஓ தட்ஸ் கிரேட். ஒத்துமையான ஜோடி. யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத இந்த காலத்துலேயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மு அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. என் ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுற பியாட்ரிஸ். அம்மு பாவம் சின்ன குழந்தை. என்ன பார்வதி, நீ தான் இவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். இவன் யாரு? அந்த பியாட்ரிஸை நம்ம கவனமா பார்த்துருக்கணும். சேஃபால இருந்தது அவங்கள கூப்பிட்டேன். நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன். அவகிட்ட நெகட்டிவ் அப்ரோச் இருந்தது. ரவி, யார்கிட்டயாவது போனை வாங்க. எதுக்கு? போலீஸ்க்கு கால் பண்ணலாம். போலீஸ்க்கு கால் பண்ணுமா? பாரு, அம்மா அவங்க கிட்ட இருக்கா. அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணாலும் அம்மு நமக்கு திரும்ப கிடைப்பான்னு என்ன நிச்சயம்? We have to obey him. வா. ஹலோ எட்ஜ் பேங்க். இந்தாங்க 1000s இருக்கு. Thank you. ஓகே சென்ட் பண்ணிடுறோம் நாங்க. யா thank you. பேரு ரவி ஆபிரகாம். 5557744. அது செக் எடுத்துட்டு வரல. கேஷ் வித்ட்ராவல் வவுச்சர் வேணும். பென். ஹலோ ஹெச் பேங்க். சொல்லுங்கள் சார். சார் ஓகே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். 5101 3876. 1 செகண்ட் சார், ஜஸ்ட் லோடிங். ஓகே. என்னாச்சு சார்? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணுமா? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஆனால் ஃபுல் கேஷ் வித்ட்ராவல் பண்ணணும். சார் மேனேஜர் கிட்ட இதை பற்றி நான் கன்சல்ட் பண்ணணும். எதுக்கு? எனக்கு உங்க பேங்க்ல இருக்கிற என்னோட காசை எடுக்கணும்னா உள்ள இருக்கிற மேனேஜரோட சிபாரிசு வேணுமா? இதுதான் நீங்க அட்வர்டைஸ் பண்ற 1 minute பேங்கிங்கா? வட்டிக்கு கொடுக்கறவங்க கூட உடனே கொடுத்துருவான். I want my money and I want it now. ரவி, டோன்ட் மேக் a scene. நம்ம பேனிக் ஆகுறது எல்லாரும் பாக்குறாங்க. நீ ஃபர்ஸ்ட் வண்டிக்கு போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். பாரு இவங்க. Just think of அம்மா. போங்க. சரி, அவர் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு. Can you please make it fast? நான் அங்க வெயிட் பண்றேன். உன் பொண்ணுக்கு டிராயிங் நான் ரொம்ப பிடிக்கும்ல. நைஸ் பிக். நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளா இருக்க மாட்டோம். அது அப்படிதான் நடக்கும். ப்ளீஸ் அம்மாவை விட்டுருங்க. என்கிட்ட இருந்த எல்லா காசும் அதுல தான் இருக்கு. எண்ணி பார்க்க வேண்டாம்ல. வேண்டாம், உண்மைதான் சொல்றேன். எல்லாம் அதுல தான் இருக்கு. 77,334 ரூபாய். நாட் பேட். இன்னைக்கு என்னுடைய வருமானம். Now give me your cash and cards. Give me your cash and cards. ஏய் ஏய் என்ன பண்ற? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல வேண்டாம், இப்படி பண்ணாத. நோ யூ பாஸ்டர்ட். வண்டியை நிறுத்துற, சுட்டு பொசுக்கிடுவேன். வண்டி ஏறா. இவ்வளோ பணத்தை ஒன்றா பார்த்த உடனே எனக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. இப்போ நிம்மதியாக இருக்கு. கால் பண்ணி சொல்லு, வர லேட் ஆகணும். சீக்கிரம் சொல்லு. ஹலோ சார், ரவி. இல்லை வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும்.
பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இல்லை என்னன்னு தெரியல. நான் இங்கிருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ணுறேன். ஆ தேங்க்யூ சார். இப்போ நீ ஃபோன் பண்ண வேண்டாமா? நீ கால் பண்ணாமல் இருந்தா அவங்க உனக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது பார்வதி. ம். ஹலோ ஆன்சி, எனக்கு இன்னைக்கு வர முடியுமான்னு தோணல. இல்லை நான் சொல்கிறேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே, யூ கேரி ஆன். உங்கள் 2 பேருக்கும் இப்போ டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? நல்லா பசிக்குது இல்லை? இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, நம்ம அங்கே போகலாம். இதுக்கப்புறம் வண்டி போகாது. வண்டி இங்கே நிறுத்தும். இந்த சேரி டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. எனக்கு அது இந்த வாங்கி இடமும் தரீங்களாமா? இங்க இருக்க வாழ்க்கையும் எப்பவும் நல்லா பார்க்க மெதுவா முடியும். போ, நானும் வரேன். ஏய் எல்லாம் வாங்க, எனக்கு பார்க்கலாம். சார் வாங்க உட்காருங்க உட்காருங்க சார். என்னங்க டீ? இப்போ இப்போ எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து வை. சரிங்கய்யா சரிங்கய்யா. சார் என்ன வேணும்? என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லுங்க. யானை ஃப்ரை இருக்கா? என்ன சார்? யானை ஃப்ரை. சார் என்ன சார்? முள்ளமன்றி. அதனால தான் கேட்டேன், என்ன இருக்கோ சொல்லு. சார் மீன் ஐட்டம் என்ன வேணா கேளுங்க. வஞ்சர மீன், நெத்திலி, எறா. 5 நிமிஷம். 5 நிமிஷம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இன்னும் போகலையா? எங்க? காசு வேணாமா? எல்லா பணத்தையும் நான் தான் எரிச்சிட்டேன்ல. என்கிட்ட காசு வேற இல்லை, இங்கே பில்லு வேற கொடுக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்குல்ல. ட்ராவல் பண்ணணும், வண்டிக்கு டீசல் போடணும், பசிக்கும்போது மறுபடியும் சாப்பிடணும், செலவாகும். இனஃப் இஸ் இனஃப். சொல்லு, உன்னோட நோக்கம் என்ன? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லு. சொன்னதுக்கப்புறம் செய்கிறேன். அப்படியே பார்வதி, இனிமேல் நான் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்களா? யூ டெல் மீ. இப்போ தான் நீங்கள் பொதுவாக நல்ல முடிவெல்லாம் எடுக்கிறீங்களா? ரவி ப்ளீஸ், லெட்ஸ் டூ திஸ். நம்ம அம்மாவுக்காக. என் பொண்ணு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இழக்க எதுவும் இல்லாதவங்க கிட்ட இழக்க எல்லாம் இருக்கிறவங்க எதிர்க்கக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது. 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ காசோட வரலனா அம்முவை பற்றி அதுக்கப்புறம் யோசிச்சு கஷ்டப்படாத. ஹோம் டெலிவரியில் ஒரு குழந்தை சவப்பெட்டி வரும். இப்போ எப்படி போகணும்? எப்படி? அங்க போய் பார்க்கலாம். ரவி, நம்ம யாருக்காவது கால் பண்ணலாமா? எப்படி கால் பண்ணுவ? எல்லா நம்பரும் ஃபோன்ல தான் இருக்கு. எனக்கு எந்த நம்பரும் ஞாபகம் இல்லை. ஆஃபீஸ் நம்பர் கூட தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் யாருக்கு கால் பண்றது? யாரை நம்புறது? கூப்பிட்டாலும் யாராச்சும் இங்க வரணும் இல்ல, அதுவும் இந்த இடத்துக்கு. இப்ப என்ன பண்றது? நாம இந்த வாட்ச் அடகு வச்சிடலாமா? இங்க அடகு வைக்கிற கடை. சார், இந்த அடகு வைக்கிற கடை எங்கேயாச்சும்?
இதில் யார் அடக வைக்கணும்? இந்த வாட்சை வாட்ச் அடக வைக்கணுமா? நீ முட்டாளா மற்றவங்கள முட்டாளாக்க பார்க்குறியா? இது யார் வாங்குவா? யோ, பெரியவர் இருக்காரு, ஹக்கீம் சேட்டு. வெளிநாட்டுக்காரங்க போடுற 5000 வரைக்கும் வாங்குவாரு. போய் பாருங்க. அப்படியே போனீங்கன்னா செகண்ட் ரைட்டு. பூகாரி முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்ல, எல்லாரும் இத பீகல்காரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 98ல ரமேஷ் ரஹ்மான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கம்ப்யூட்டர் பிசினஸ் ஜிடெக், இவன் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது பேர் புல்காரின்னு. இப்ப அதுவும் போயிடுச்சு, பூகாரின்னு சொல்றாங்க. இதை அடகு வைக்கணும். நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல வாட்சை யாராவது அடகு வாங்குவாங்களா? முன்னாடி ரிபோக் பிராண்ட்லாம் வாங்கணும், இப்ப வாங்குறது இல்ல. இது ஒரிஜினல். இந்த ஹக்கீம் சேட்டுக்கிட்டே டூப்ளிகேட் நிறைய இருக்குது. மேட் இன் பேப்புல், அப்புறம் தான் பூகாரி. முன்னாடியா இருந்தாலும் இப்போவா இருந்தாலும் இதோ இந்த உள்ளங்கையில மூடி வச்சா நரம்புகள் சொல்லும், தம்பி ஹக்கீமு இது என்னன்னா இது ஒரிஜினல், இல்லனா டே ஹக்கீமு இது டூப்ளிகேட்டரா அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, இங்க தாம்பரம் பக்கத்துல குரம்பேட்டை கிட்ட குமார்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தன்னோட ஃப்ரெண்டுங்க ஒரு 5 பேரை கூட்டிக்கிட்டு மலேசியாவுக்கு போய் வாட்ச் செய்ய கத்துக்கிட்டான். நம்ம கொடுக்குற டைட்டன் வாட்ச், சிட்டிசன் வாட்ச் எல்லாம் டூப்ளிகேட் பண்ணிருவான். அவனுக்கு அதான் முழு வேலையே. இந்த ஊர்ல அதையும் கட்டிக்கிட்டு நிறைய பேர் பந்தாவா தெரிவானுங்க. இப்ப எல்லாரும் டூப்ளிகேட் பண்றதுதான் தொழிலா வச்சிருக்காங்க. ஒரிஜினலா காசு கொடுத்து வாங்குறவங்க இந்த ஊர்ல யார் இருக்கா சொல்லுங்க? சரி, இதை வித்தா எவ்வளவு தருவீங்க? ஒரு 6000 ரூபா வேணா தரலாம். 6000 ரூபாயா? இது 1 லட்சம் ரூபாங்க. இது எவ்வளவு விலைன்னு எனக்கு சொல்லாதீங்க. விலை அதிகமா சொல்றதுக்கு இது ஒன்றும் பெருசா இல்லையே. இதை விட சூப்பர் ஐட்டம் என்கிட்டயே இருக்கு, காட்டட்டுமா? பூஹாரியோட டயக்னோ சீரியஸ். இப்படி 6000 ரூபான்னு சொன்னா இப்படி? கேரண்டி கார்டு இல்ல, பாக்ஸும் இல்ல, வாங்குறதுக்கான கவரும் இல்ல, அப்புறம் என்ன கிடைக்கும்? 6000 ரூபாயே இதுக்கு ஜாஸ்தி. சரி, 6000 ரூபாய்ச்சு கொடுங்க. இந்தாங்க, உங்ககிட்ட பிசினஸ்ன்றதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அப்புறம் இன்னும் ஐட்டம் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஊரில் நல்ல மூமெண்ட்ல இருக்கிற பிரெட்லி, பாமன் மெர்ஸ் இதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. விலையை முன்ன பின்ன பார்த்துக்கலாம். ஒரு டீ சொல்லட்டுமா? வேண்டாம். இந்த திப்பு சுல்தான் ஹோட்டலுக்கு எப்படி போகணும்? திப்பு சுல்தான் ஹோட்டல் இங்கே பின்னாடி தான். இங்கே சைடில் ஒரு சின்ன வழி போகும், அதில் போனால் அப்படியே போயிடலாம். இது ஒரிஜினல் தானா? சரி அமீர், பார்க்கலாம். அந்த பில் அங்கே கொடுத்துருங்க. 2300 ரூபாயா? இது யாருக்கு? வெளியே நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. சார், யானை ஃப்ரை கிடைக்குமான்னு கேட்டிங்களாமே நீங்க? கிடைக்காதது எதுவுமே இல்லை சார். முன்னாடி நஞ்சாம்கோட்டு பக்கத்துல கடை நடத்தும் போது அதையும் பண்ணியிருக்கேன் சார். அதான் தெரியுமே. ம். பார்வதி, ஒரு நிமிஷம். அட்ரஸ் இதில் இருக்கு, இதை அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. என்ன கொடுக்க மாட்டீங்களா? நானா? ஆமாம், ஒரு சின்ன ஃபேவர் செய்ய மாட்டீங்களா? நீங்கள் செய்வீங்க, எனக்கு தெரியும். அம்மா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்ல. என்ன இது? அம்பத்தூரில் இருக்க அச்சு மாமாவோட வீட்டில் சேர்க்கணும். என்ன பார்வதி? ரவி, நான் கொடுக்குறேன். எங்க இருந்தாலும் நான் போய் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முட்டாள்தனமாக எதுவும் செய்யாதீங்க.
உன் குழந்தையோட உயிர் என் கையில் இருக்கு, அதை மறந்துடாத, பார்த்து பேசு. என்னடா தம்பி இங்க ட்ரிங்க்ஸா? இல்லை, நான் ஆஃபீஸ் முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன இங்கே? நான் இங்க பக்கத்துல தான். ஓ சாரி, நான் இவனோட அண்ணன் கல்யாண கிருஷ்ணன். தஞ்சாவூர்ல இருந்து ருக்குமாமி வந்திருக்காங்க, அப்பாவோட சிஸ்டர். போய் பார்க்கணும்னு சொல்லி மாமா கால் பண்ணி கட்டாயப்படுத்துறாரு. அச்சு முறுக்கு சீடை இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. இவரு உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமாமா, ரவி ரவி அபிரகம். கிறிஸ்டியனா? நம்ம கண்ணம்மாவோட தம்பி மாதிரியா இருக்காருல்ல? அதே ஷர்ட், அதே பேண்ட், அதே ஷூஸ். ஆனா மூஞ்சி மட்டும் அப்படி இல்ல. ஓகே ஓகே, நான் எப்படிப்பட்டவன்னா எல்லார் கூடயும் டக்குன்னு ஜாயின் ஆயிடுறேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நானும் பிஸி தான், அதெல்லாம் விடு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண வந்திருப்பீங்க. ஸ்மாலிங். ஆமா, நீங்க வரீங்களா? அதுக்கு என்ன, ரொம்ப நேரமா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவனும் நிறுத்த மாட்டேங்கிறான். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த வழி தானே? ஆமா, நாங்க உங்களை டிராப் பண்றோம். இல்லண்ணா, நீங்க போங்க. சும்மா இருற தம்பி, ஒரு ஃப்ரெண்டு அன்பா கூப்பிடுறாரு, அதுவும் இல்லாம ஃப்ரீ லிஃப்ட் தானே. அப்புறம் என்ன, கொஞ்சம் தள்ளுங்க. இங்க இல்ல பின்னாடி. ஓ, இதுல ஏறினா அப்படி போக முடியாது. சரி ஓகே. பழைய வண்டியா? ஒரு வாட்டி லிஃப்ட் கொடுத்து மாட்டினது பத்தாதா? கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுருக்காரு. என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். உன்னால முடிஞ்சதை பாரு. சீடை? ஓ, இதுவும் என்ன பலகாரம் தான், நிறைய இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. வேண்டாம், ருக்கு மாமி அவங்க கையால பண்ணிருக்காங்க, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. ஆமா, இவனே எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கேயாச்சும் பார்ல பார்த்திருப்பீங்க. நான் அப்பவே நினைச்சேன். நான் இவனோட அண்ணன்னு சொன்னா கசின். பை தி வே, உங்களுக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்கும்? சிங்கிள் மால்ட், எப்பவும் அதான். ஓ, வெரி நைஸ். கேளுங்க ரவி, இவனோட குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம் இல்ல. அப்பா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர் ஆயிட்டாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவன் விக்டோரியால பிஎஸ்சிக்கு ஜாயின் பண்ணிட்டான். அப்பதான் ஒரு லெட்டர் வருது கரக்பூர் ஐஐடில இருந்து. அன்னைக்கே நான் சொன்னேன் ஐடியை சூஸ் பண்ற அம்பின்னு. இவன் கேட்கல, இவனுக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, இவனுக்கு 10 வயசு இருக்கும்போது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சிவகாசி பட்டாசை இவனுக்கு எடுத்துட்டு வருவாங்க. நவசாரம், இயற்கை மூலிகை, பேட்டரிக்குள்ள இருக்கிற கறி, இன்னும் சிலதெல்லாம் கலந்து வெடி மருந்து செய்வான். இதுதான் அவனோட டெக்னிக். தீபாவளி அன்னைக்கு எங்க தெருவுல கேட்கிற அந்த வெடி சத்தம் வேற எங்கேயுமே கேட்காது. அன்னைக்கு பட்டாசு, இன்னைக்கு பாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இவன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். ரஞ்சனி இவனோட தங்கச்சி, அகத்தத்தாரா NSS காலேஜ்ல லெக்சரர். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன்டா தம்பி, உன்னோட ஃப்ரெண்டு தானே ரவி. பை த பை, ரவி எங்க ஒர்க் பண்றீங்க? ஏட்ரிம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓஹோ, ரொம்ப ஃபேமஸான கம்பெனியாச்சே. எனக்கு ஆஸ்மா தொல்லை. உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது பிடிக்குமா? நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ட்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. உலகம் கெட்டு போய் கிடக்குது. எங்க திரும்பினாலும் டெரரிஸ்ட் அட்டாக், பாம் பிளாஸ்ட், சுனாமி, பூகம்பம். சரி, அதை விடுங்க. ஏதாச்சும் பார்க்கு போறோமா, இல்லைன்னா ஏதாச்சும் பிரைவேட் பிளேஸ்? அப்படி ஒன்றும் இல்லை. மரியாதை எதுக்குடா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்னா குடிச்சதில்ல, அதுவும் சரிதான். ஆனா ஏன் இன்னைக்கு ஆரம்பிக்க கூடாதா? இன்னைக்கு அமாவாசையும் நகர சதுர்தசையும் சேர்ந்து வர ஒரு நாள், த டே ஆஃப் டெவில். ஹலோ, கல்யாண கிருஷ்ணன் தான் பேசுறேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம். எப்ப வரணும் சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன். முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது உண்மைதான், அது நடக்காது. ஆமா, அந்த பாலிசி அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சார். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. மாசம் தவறாம நீங்க கட்டிடுங்க. நிச்சயமா அதுல பெனிஃபிட் இருக்கு சார். அண்ணா, இவனோட குழந்தை நல்ல படம் வரைவா, ஸ்மார்ட் கேர்ள். அண்ணா, எங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலையா போகணும். நீங்க உங்க இன்சூரன்ஸ பார்த்துட்டு ஒரு பாட்டில வாங்கி வைக்கிறதுக்குள்ள நாங்க திரும்ப வந்துருவோம். இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன, நான் வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்துட்டு பாட்டில வாங்கிட்டு அதுவும் அந்த ஜங்ஷன்ல இருப்பேன். அங்க பக்கத்துலயே ஒரு பெவரேஜ் ஷாப் இருக்கு,
கேஷு என்கிட்ட கார்டு தான் இருக்கு. அங்கே வாங்க மாட்டாங்கல்ல. அம்பி உங்ககிட்ட கேஷ் இருக்கா? டே கணக்கு வச்சுக்கோ, நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஃபுட்டை நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க. நான் பியூர் வெஜிடேரியன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்க் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க. நிறுத்திக்கங்க. அப்போ சரி, போயிட்டு வாங்க. இவனுக்கு என்னாச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அம்பியை இப்படி ஒரு மூட்ல நான் பார்த்ததே இல்லையே. ஏதோ ஒண்ணு நமக்கு ஸ்மால் கிடைச்சிருச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லயும் சினிமா தியேட்டர்லயும் இந்த மாதிரி இடத்துலயும் டிக்கெட் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு கியூல நிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பொறுமை. இந்த ஊர்ல மட்டும்தான் இப்படி இருப்பாங்க. தம்பி, கர்நாடகால இருந்து மான் கொம்பு படம் போட்ட ஒரு பிராந்தி இருக்குமா, அது இங்க கிடைக்குமா? தெரியலப்பா. இவெல்லாம் எப்படி உருப்படுவானே தெரியல. உன் கார்ப்பரேட் உலகத்தில் இருக்க பரமபத விளையாட்டில் நீ எப்படியெல்லாம் ஏறி ஜெயிச்சங்கிறத தோத்து போன எனக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்தி சார் கூட சொல்லிட்டார். இப்போ நவீன் கிருஷ்ணமூர்த்தி. என் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்க அண்ணனை பயன்படுத்தி விளையாடலான்னு பார்த்தேன். பாலக்காட்டில் இருக்கிற பாவம் அவரை வச்சு நீ விளையாடலான்னு பிளான் பண்ணும்போது அதனால் பாதிக்கப்படுறது உன்னோட பொண்ணுங்கிறத மறந்துட்டல. உன்னோட மூவ் தப்பாக போயிடுச்சு ஆப்ரஹாம். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிற பவர் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷனோட ஹெட்டாகவே நீ ஆக போகிறல்ல. நவீன் கிருஷ்ணமூர்த்தி உன்னோட புது பாஸ். நல்ல இடத்த தான் பிடிச்சி வச்சிருக்க என்னை தூக்கி எறியறதுக்கு. நீ நினைக்கிறத விட என்னோட கை பெருசு ஆப்ரஹாம், புரியுதா? நான் ஸ்டாப். உன் கம்பெனியோட இல்லைனா உன்னோட த மோஸ்ட் கவர்டட் ப்ராஜெக்ட், உன்னோட லக்ஸுரியஸான வாழ்க்கைக்கு உனக்கு கிடைச்ச ஓப்பன் டிக்கெட், வைப்பின் செராய் ரூட்டில் வரப்போகிற ஓவர் பிரிட்ஜ், அதோட ப்ளூ பிரிண்ட். இந்த உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ரவி, இது நமக்குள்ள மட்டும் இருக்க வேண்டிய ரகசியம். இது வெளியே போச்சுன்னா என்னை விட நீ தான் அதிகமாக பாதிக்கப்படுவேன். இட்ஸ் யுவர் விஷ். வைப்பன் பரோர் லிங்க் பிரிட்ஜ். எனக்கு தெரியும் சார். இந்த பிரிட்ஜோட வேலையை ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு எல்லா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இது இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன ஒரு கேள்வி ஆப்ரஹாம்? இந்த உலகத்தில் பெரிய பெரிய ரகசியம்லாம் லீக் ஆகுது. அதை விட பெருசாக என்ன உன்னோட கார்ப்பரேட் ரகசியம். அது என்ன பில்டிங் தெரியுமா? தெரியும், சைனோடெக். உன் கம்பெனியோட முக்கிய எதிரி. பயப்படாது, இது வெறும் காப்பி தான். இதோட ஒரிஜினல் தான் பார்வதியோட கையில் இருக்கு. அப்படி பண்ணாத. இதை செய்யறதுனால அழிய போறது என் கரியர் மட்டும் இல்ல, இந்த சிட்டிக்கே நடக்க போற மிகப்பெரிய நல்லது. புரிஞ்சிக்க. சிட்டிக்குள்ள ஆகிற ஒரு டிராஃபிக்ல இருந்து ரிலீஃப். இந்த சமூகத்து மேல உனக்கு அவ்வளோ பாசம் இருக்கா ஆப்ரஹாம்? ஆத்தா அப்படி தெரியலையே. சரி, அப்படி நான் பார்வதிக்கு கால் பண்ணி சொல்ல. அதை கொடுத்துடாதுன்னு சைனோடெக் எம்டி மேத்யூ சார் கேபின்குள்ள அவள் போகிறதுக்கு முன்னாடி. யூ ஸ்டில் ஹாவ் டைம். ஹலோ பாரு, நான் தான். அந்த என்வலப்பை கொடுத்துறாத. என்ன சொல்றீங்க? என்வலப்பை அங்க கொடுத்துறாத. அவன் சொல்றதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அம்மாவை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது ரவி. இது கொடுக்கறதுனால நம்ம என்னத்தை இழந்துட போறோம்? நான் சொல்றத கேளு. செய்றேன், ஆனா அவன் சொல்றது. பாரு, Paru, pick the phone.
சில நேரம் கிடைக்கிற வாய்ப்புகள் வாழ்க்கையில் எல்லா நேரமும் கிடைக்காது. ஒரே நாள்லேயே உன் சொந்த பொண்டாட்டி கூட உன்னை நம்பாமல் போயிட்டாலே. இருட்ட போது நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு கீழே வெயிட் பண்ணுவோம். இல்லைனா பார்வதி ஏதாவது புத்திசாலித்தனமாக பண்ணால் சரிதானே? என்ன களைச்சிட்டியா? ஓடி பழக்கம் இல்லாதவங்க அப்படித்தான் சீக்கிரமாக களைச்சிருவாங்க. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஓட வேண்டிய சூழ்நிலையே வரலல்ல? அம்மு எப்படி பிடிவாதக்காரியா? கால் பண்ணி பார்க்கலாமா? ஆ 106 ஃபோன் கொடுங்க. நான் தான். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆ ஓகே, நான் கால் பண்ணுறேன். பார்வதி பார்வதி அழகான ஒரு பொண்ணு இல்லை? காலையிலேருந்து டென்ஷனாக ஓடிக்கிட்டே தெரிஞ்சாலும் அவளோட கிளாமர் குறையவே இல்லை. பாரு, நான் சொன்னேன்ல அந்த கவரை கொடுக்காதேன்னு. அது அந்த பிரிட்ஜோட ப்ளூ பிரிண்ட். ஐம் சாரி ரவி, ஆனா அவன் சொல்லி தான் நான் கால் பண்ணேன். தட் வாஸ் அவர் லைஃப். அது எப்படி எனக்கு தெரியும் ரவி? என் கண்ணு முன்னாடி அம்மா மட்டும்தான் இருந்தா. அம்மா மட்டும்தான் இருந்தா. நீ உடைச்சது என்னோட கரியர் மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கைய. என்ன சொல்றீங்க நீங்க? இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணமா? ஐயோ பாரு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இதுக்கு காரணம் நான் இல்ல ரவி, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் என் வேலை போயிடும். அதையும் விட இவ்வளோ காலமா யாரோட உதவியும் இல்லாம நான் உருவாக்கின என்னோட குட்வில், உனக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்த என்னோட கெரியர் எல்லாத்தையும் இழக்க போறோம். ரவி, என்னையும் குழந்தையும் பாத்துக்கிறது நீங்க பாரம்னு சொல்லக்கூடாது. அது உங்களோட கடமை. அம்மா உங்களுக்கும் குழந்தைதான். அப்படியா? அது எனக்கு தெரியாதா? உனக்கும் அது கடமை தான். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏன் மேல பழிய போடுறீங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ரவி. அவனுக்கும் இதுதான் தேவை. அந்த பிரிட்ஜ் பிளான லீக் பண்றதை விட நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுறதுதான். அது அவன் செஞ்சுட்டான் ரொம்ப ஈஸியா. ரவி, அவன் போன் எடுக்கல. பாரு, அவன் கால் பண்ணது கடைசியா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு. அதுல கண்டிப்பா அம்மு இருப்பா. நம்பர் நோட் பண்ணு. சொல்லு. 44 இல்ல, கோட் வேண்டாம், நம்பர் சொல்லு. 252 252 32 81. ரவி, அவன் வந்துட்டான். உங்களோட பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா? ராஜீவ்காந்தி பஸ் ஸ்டாண்ட்குள்ளே ஒரு புக் ஷாப் இருக்குது. செகண்ட் பஸ் ஸ்டாப். அங்கே இருக்க வேஸ்ட் பின் மேலே வச்சுட்டு வா. 1 hour டைம் தரேன். முடியாது. என்ன சொன்ன? கேட்கல. பாரு, நான் இன்னைக்கு இவனோட அண்ணனை பார்த்தேன். அவர் ஐயர். அவருக்கு தெரியாதுல்ல இவன் யாருன்னு. ஏய், இந்த பேச்சை இந்த இடத்தோடு நிறுத்திக்க. எனக்கு ஒன்று புரியல. உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. உன் அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. தங்கச்சி காலேஜ் லெக்சரர். அவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சே. We'll do it. We'll do it. We'll do it. ரவி, இந்த பெட்டியில என்ன இருக்கு? இதுல என்ன இருந்தாலும் அம்மு எங்க இருக்கான்னு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. என் போன்ல இருந்து கால் பண்ணலாம். வேண்டாம், உன் போன் டேப்ட் ஆயிருக்கும். இந்த பூத்ல இருந்து கால் பண்ணலாம். இந்த இத புடி.
ஹலோ ஹலோ குயின்ஸ் லாட்ஜ். குயின்ஸ் லாட்ஜ். இது எங்க இருக்கு? அண்ணா கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. அண்ணா ஓன் டைம் நல்லா இருக்கு. ரவி அந்த பெட்டி அது அந்த ஆட்டோல இருக்கு. அவன் எடுத்துட்டு போறதா இருந்தா போகட்டும். இது போங்காட்டம் மிஸ்டர் ஆப்ரஹாம். விளையாட்டோட சுவாரஸ்யத்தை உடைச்சிட்டேன். உனக்கு தெரியாத உன்னை தெரிஞ்ச இந்த சிட்டியில் ஒரு நாள் ஃபுல்லாக உன்னோட கார்லேயே உன்னை பூட்டி வச்சுருந்துருக்கேன். இவ்வளோ செஞ்சனா என்னோட மொபைல் ஃபோனை உன்னோட காரில் சும்மா வச்சுட்டு போவேன்னு நினச்சியாடா முட்டா பையல. என்னோட தூண்டல்ல நீ நல்லா மாட்டிக்கிட்ட. எங்களை ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க யாரு? ரக்ஷகனோட கதை கேட்டிருக்கியா? விபத்துக்கு உருவம் இல்லை. 7 மாடி கட்டடத்தில் ஒளிஞ்சிருந்தாலும் அது வந்து கழுத்தை நெரிச்சு மூச்சை நிறுத்தும். என் பொண்ணு எங்க? சொல்றேன். என்னாச்சு? ஏன் ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்க? 2 குழந்தை வேணும்ல. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இருக்குன்னு சாந்தி படுத்திக்க. பிளானிங்கா இல்லை ரவிக்கு சலிச்சிருச்சா? பாரு, அம்மாவோடது. நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேன், சத்தியமா. ஆனா சம்டைம்ஸ் இப்படி தான். இந்த 6 அடி ஹைட்டும் உன்னோட உடம்பும் சில நேரங்களில் பயன்படாமல் போயிடும். இன்னும் 1 அடி முன்னாடி எடுத்து வச்சா உன் குழந்தையோட கழுத்தை அந்த பியாட்ரிஸ் நெரிச்சு போட்டுருவான். பார்வதி, பயந்துட்டியா? கண்ணை மூடிட்டியா ரவி? இங்க பாரு, இவன் நல்லா என்ஜாய் பண்றான். ஏய் பார்வதி, நீ மாடலிங் ட்ரை பண்ணலாமே. உனக்கு நல்ல உடம்பு, செதுக்குன மாதிரி. உன்னோட கடைசி நிமிஷம் இந்த விளையாட்டு முடியறப்போ நான் உன்னை கொல்லுவேன்டா. விளையாட்டு முடிகிற நேரம் நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆப்ரஹாம். நீ பார்க்கணுமா? பார்வதி, இவ என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டான். இன்னைக்கு நைட்டு முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அப்போ போலாமா ஆப்ரஹாம் பஸ் ஸ்டாப்புக்கு? பார்வதி என் கூட இருக்கட்டும். ஒருவேளை நீ இப்போ இருந்த மாதிரி சொல்கிற பேச்சை கேட்காம போயிட்டேன்னா போலாம்.
സൗഭാഗ്യമുള്ളവരെ അനുഗ്രഹമാക്കുന്ന ചില പ്രത്യേക നിമിഷങ്ങളിൽ നിങ്ങൾ മനസ്സിറങ്ങിക്കൂടെ തുച്ഛമായ സംഖ്യയിലൂടെ ജീവിതം ലക്ഷ്യമാക്കാനുള്ള സഹായിക്കുന്ന പുതിയ ഭാഗ്യക്കൂടികൾ 5 പരമ്പര വ്യക്തികളും 15 ലക്ഷം വ്യക്തികളാണ് അജിച്ചുകൊണ്ട് அன்னைக்கு பட்டாசு இன்னைக்கு பாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த பெட்டி அவனை பிடிக்க, அவனை பிடிக்க. ஏய் அதகேன பிரயுக்தோயம் பாவம் ஷரிதி பூருஷ அனிச்சன்னபி வாஷ்னேய கலாதி வலியோஜித. இதை செய்யணும்னு ஆசை இல்லைனாலும் செய்யணும்னு விதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறது எதுக்காக? இங்கே பாவம் பண்ண போகிறதுன்னா தண்டனை அனுபவிக்க போகிறது இல்லை. இது என்ன உலகம் அப்ரஹாம்? இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய வேண்டிய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எப்பேற்பட்ட கிளையண்ட்டாக இருந்தாலும் பேசி கரெக்ட் பண்ணுற திறமை உன்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. அதோ அங்கே பாரு, அந்த பிளாக் சாரி. போ, அவளை கூட்டிட்டு வா. வாட் யூ மீன்? அந்த பொண்ணா? நீ உடம்புக்கு வேலை பேசுகிறத பார்க்க ஆசையாக இருக்கு. முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்கு. சீக்கிரமாக போய் கூட்டிட்டு வா. நீ போலனா இவ போவா. அதை நீ பார்க்கணுமா? ஏய் ஸ்வர்ணா, நமக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையா? போய் உங்க அம்மா கிட்ட கேள்றா பிச்சைக்கார பாயல. இருட்டுனா வந்துருவானுங்க நாய் மாதிரி, கையில காசு இல்லாம. டிஸ்கவுண்ட் தரதுக்கு நான் என்ன தோணி கடையா நடத்திட்டு இருக்கேன்? ஹலோ. அடக்கடவுளே, நான் பாக்குறதுல உண்மைதானா? காரை நிறுத்தினவனே ஏதோ காத்து வாங்க தான் இறங்குறீங்கன்னு நினைச்சேன். எதுவும் இல்லை, 1000 ரூபா தரேன். அடக்கடவுளே, எல்சா கிட்ட 1000 ரூபாயா? சார், உங்களை மாதிரி ஆளுங்க என்கிட்ட வேலை பேசலாமா? 4 பேர் கேட்டா உங்களை என்னன்னு நினைப்பாங்க. இல்லை, நான் அது என்னடி நீ எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்க? உன் மொபைலை எங்கே போட்டு பூட்டி வச்சிருக்க? பிரான்சிஸே, வாழணும்லடா. என்ன எல்சா, உன் ரேஞ்சே மாறி போச்சு. பெரிய பெரிய ஆள் கூட எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற. நானும் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல. சரி, சீக்கிரமா. மெட்ரோவில் ரூம் எடுத்துருக்கிறேன், உடனே போகலாம். அது எப்படி இப்போ முடியும்? நீ போ, இதை முடிச்சுட்டு நான் ராஜுவோட ஆட்டோ எடுத்துட்டு அங்கே வரேன். நீ என்னடி பேசிகிட்டு இருக்க? உனக்காக ஒரு பாட்டில் ராஜா விஸ்கி, பீஃப் பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ எப்படிரா? சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் போய் முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்.
அப்புறம் இங்க நிறைய பேர் இந்த மாதிரி தெரிவாளிங்க, அங்கெல்லாம் போயிடாதீங்க. மத்த எல்லாருக்கும் ஹெய்ட்ஸு. அப்புறம் எல்லாம் முடியாது. நான் 1500 ரூபா தரேன். என்ன சார் நீங்க பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க சார். முடியாது. அப்படியே சார் வேற ஏதாச்சும் வேணும்னா 750 ரூபா கொடுங்க போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எனக்குன்னே நீங்கள்லாம் வருவீங்களா? வேற எங்கேயாச்சும் போய் பார்க்க வேண்டியது தானே, ஏன் பொழப்புல போய் மண்ணா போடுறீங்களே? டேய் பிரான்சிஸ், நீ போய் இந்த ஹோட்டல்ல இரு, நான் போய் முதல்ல சாரை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்திருக்கு, நீ ஹோட்டலுக்கு போ. உனக்கு இன்னைக்கு எதுவும் நடக்காது. 1500 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். காரை விட்டுட்டு ஆட்டோல போலாமா சார்? நம்மால ஒருத்தர் இருக்காரு. வேண்டாம். இது யாரு சார்? கூட்டுக்கு இன்னொருத்தியா? இவ என் மனைவி. இப்ப இருக்கிற எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. போன மாசம் முன்னாடி இப்படித்தான் ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. 2000 ரூபாய் தான் கொடுத்தானுங்க. இவரு உங்களோட ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, இவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பெட்டு. இவரு கூப்பிட்டா பொண்ணுங்க வருவாங்கன்னு நானு, வரமாட்டாங்கன்னு இவரு. பெட்ல தோத்துட்டாரு. என்ன பார்த்தா ரம்மில இருக்க ஜோக்கர் மாதிரியே தெரியுது. அந்த பிரான்சிஸ் கூடவே போயிருக்கலாம். வேணா சார், எல்சா வளைக்காம கூலி வாங்க மாட்டா. இது கூலி இல்ல, ஏன் சந்தோஷத்துக்கு. நீங்களாம் சந்தோஷத்தை இப்படிதான் காட்டுவீங்களா? சில பேர் இருக்கானுங்களே. நான் வரட்டா சார், பார்க்கலாம். எதுக்காக என்ன வச்சு இந்த சீப் கேம்? கார்ல ஏறினதுக்கு அப்புறம் நீ கேட்ட எந்த கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கேன்? நம்ம எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வைல்ட் கெஸ். எங்க குழந்தைய ஒரு தடவை பார்க்க முடியுமா? அவகிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். ஒரு வாட்டியாச்சும் அவளோட குரலை கேட்கணும். நீ சொல்ற எதுவா இருந்தாலும் செய்யற, என்ன நம்பு. தனக்கு தானே பொய் சொல்லிக்கிட்டு வாழ்றது தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அப்புறம் எல்லா பயணமும் முடிகிற இடத்துக்கு. நீ இங்கே இரு பார்வதி, ரவி நீ இறங்கு. நேத்து நீ ஒருத்தரை பார்க்கணுன்னு கிளம்புன. உன்னோட பாஸ் உள்ளதான் இருக்காரு. இங்க முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஆரம்பிச்ச இந்த கெட்ட நேரத்தை நீ நினைச்சா இந்த கதை இங்கேயே முடிஞ்சிடும். ஃபினிஷிங். நீ என்ன சொல்ற? நானா கொல்லணுமா? கொல்றதுக்கு நீ பயப்படலாம், ஆனா எனக்கு இல்லை. அம்முவும் பார்வதியும் உயிரோட இருக்கணும் இல்லையா? ஹே நோ. என்ன கொல்லணுமா? அம்முவுக்கு ஏதாச்சும் ஆகணும்னா நான் சொல்லி தான் நடக்கணும்னு இல்லை. என் கூட இருக்கிறது பியாட்ரிஸ் மட்டும் இல்லை, அது உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அம்மா அப்பா தங்கச்சி, அப்புறம் ஏன்டா இப்படி? என் டார்கெட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. நீ இப்ப சொன்ன எதுவும்.
தேவி, ஓ ரவி, யூ ஸ்கேர்ட் மீ. நீ எப்படி இங்க? ஓஹோ, அப்படியா? இது இது என்னோட வீடு. அத நான் தானே கேட்கணும். நீங்க எப்படி இந்த வீடு கண்டுபிடிச்சீங்க? ஓ, அந்த மெசேஜ் அது வந்துடுச்சா? எந்த மெசேஜ்? என்ன ரவி, இன்னைக்கு காலைல கால் பண்ணி என்னெல்லாம் சொன்னீங்க? எனக்கு கால் பண்ணி பாசன் சொன்னீங்க. பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இல்ல, வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். பார்வதிக்கு உடம்பு சரியில்லை அப்படி நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு தோணுச்சு சம்திங் வாஸ் பேக்கிங் யூ. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த வீட்டு அட்ரஸை மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ணேன், நோ ரெஸ்பான்ஸ். என் கையில போன் இல்ல. நான் இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்வதிக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் சர்ப்ரைஸ் இருக்கா? அதுதானே பிளான்? என்ன இவ்ளோ நர்வஸா இருக்கீங்க? இது ஏன் வீடுன்றதாலயா? எல்லாருக்கும் பயந்து இவ்வளோ நாளா நம்ம லிஃப்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூம்ல என்னென்னமோலாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடு நமக்கு மட்டும்தான். இப்படி ஒரு நாள் எதிர்பார்த்து தானே பார்வதி கிட்ட இவ்வளோ நாளும் போய் சொன்னீங்க. எனக்கு நம்ம வேண்டாம். வாட்? எனக்கு தெரியும் நீங்க ஏன் மூட் அவுட் ஆகுறீங்கன்னு. இவ்வளோ நேரம் டிரைவிங், ஒவ்வொரு முறையும் பார்வதிக்கு துரோகம் பண்றன்ற குற்ற உணர்ச்சி. எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காதா? தேவி, இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? என் பேர் பின்னாடி இருக்கு சர்நேம். என் ஹஸ்பண்ட் வெங்கடேஷ். இப்போ அவரு, நான் தான் சொன்னல, காலையில தான் டெல்லி போனாரு. இல்லைன்னா நம்ம எப்படி இங்க? யோசிச்சு பாருங்க ரவி. நம்மளை பத்தி உன் புருஷனுக்கு தெரிஞ்சா? ஏன் இப்போ இப்படி கேக்குறீங்க? என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. என் அம்பி உடைஞ்சு போயிடுவாரு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அவருக்கு எல்லாம் தெரியும். வாட்? என் குழந்தை அவர்கிட்ட இருக்கு. அவரு கொன்னுடுவாரு. நோ. எனக்கு என் குழந்தையை காப்பாத்தணும். வேற வழி இல்ல தேவி. நம்ம செஞ்ச பாவத்துக்கு நாம தண்டனையை அனுபவிக்கணும் தேவி. அதுதான் அவருக்கு வேணும். அதுக்கு எதுவும் தெரியாது என் குழந்தைய பலி கொடுக்க முடியாது. உனக்கு வேற வழி இல்ல ரவி. முடியல, என்னால முடியல. Come on, do it. என்னால எப்படி கொல்ல முடியும்? ஆனா என்னால முடியும். ஒரு சாவு நிச்சயமா நடக்கும். எதுவும் தெரியாத 6 வயசு குழந்தை சாகிறத விட இவ சாகிறது மேல். முடியாது. Do it now.
No. Ravi, no. No, Ravi. Please. Please, Ravi. I'm sorry, Devi. பாத்தியா இவன் எந்த அளவுக்கு உன்னை விரும்புறான்னு பாத்தியா? நான் சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு தேவி. தினமும் லேட்டா வர உன் புருஷன் கை கற்று தூரத்துல இருந்தாலும் அந்த ராத்திரியில நான் நிறைய எதிர்பார்ப்பேன். என்னோட வேலை, லேக் ஆஃப் கேர், இப்படி நிறைய ரீசன்ஸ். சாதாரணமா நடக்கிற அரேஞ்ச் மேரேஜ். எந்த பொண்ணா இருந்தாலும் நிறைய நியாயங்கள் பேசலாம், உண்மைதான். நிறைய நேரங்கள் ஆஃபீஸில் ஒன்றா இருப்பீங்க, மனசு விட்டு பேசிப்பீங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு நண்பன், எப்பவும் மனசுக்குள்ள இருந்து வர பாசம், அதெல்லாம் எனக்கு புரியும். ஆனால் இது பாசம் இல்லையே. அந்த கன்னோட ட்ரிகரை நீ அழுத்த மாட்டேன்னு ஒரு நிமிஷம் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அதை செஞ்சிட்ட. இதுக்கு பேரு பாசமாடா? உடம்பு உடம்பு உரசும் போது இருக்கிற சூடு தானே உனக்கு வேணும். அந்த பேசிக்கிட்ட நீ விலை பேசும்போது இவளை நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக சொந்த உடம்பை விற்கிற அவளுக்கு முன்னாடி இவ ரொம்ப கேவலமானவன் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு பேர் வேசி. அப்போ உனக்கு தேவி, இந்த உடம்புக்கு விலை பேசின உனக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல உன் முன்னாடி உன் பொண்டாட்டி உடம்ப நான் தொட்டப்போ உன் முகம் மாறி போச்சுல, அந்த வலி உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினைச்ச உன் கூட ஒரு நாள் முழுக்க கூடவே சுத்தின எனக்கு எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாத்தியாடா நாயே? அம்பி, என்னோட பொண்ணு எங்க? அம்மு சேஃபா இருக்கா உங்க வீட்லயே? அம்மு, அம்மு, அம்மு. அப்பா, How was your day? நானும் பியாட்ரிஸ் ஆண்டியும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடணும். அப்படியா? சரி, தூங்கு. வேண்டாம் ரவி,
பாரு, அவன் அவளை வச்சு ஏதோ நம்ம குழந்தைய. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா அம்மு இந்த வீட்ல தான் இருந்தா, அதுவும் சேஃபா. அவளோட அப்பா அவளுக்காக பணம், கெரியர் எதையும் விட்டது தெரியாம. அந்த பியாட்ரஸ், அவளுக்கு இந்த கதையில எந்த ரோலும் கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். ஹலோ, ஐம் விக்கி, தேவியோட ஹஸ்பண்ட். கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஹலோ ரவி, அம்மு. அவன் அழிச்சது என்னோட பணம் மட்டும் இல்ல பாரு, நம்ம குழந்தைக்காக இத்தனை வருஷமா. நம்ம பணத்தை அழிச்சிட்டான்னு யாரு சொன்னது? Can you just make it fast? நான் அங்க வெயிட் பண்றேன். இல்லனா வேண்டாம், நான் ஆஃப்டர்நூன் வரேன். அந்த ஸ்லிப்பை கொடுங்க. அப்போ என் கரியர் மட்டும்தான் உங்களுடைய டார்கெட்டா? நான் அதுவும் செய்யல ரவி, அதுவும் சேஃப். நீங்க எதையும் இழக்கல ரவி. கெரியர், பணம், அம்மு, எதுவும். அப்ப என்ன ஏமாத்துனீங்களா? ஒரு பகல் ஒரு ராத்திரி. சாரி. நல்லா இருக்கு. ஐ டிசர்வ் இட். அப்போ நீங்க? ஆமா, நாங்க ஒரு நாளாவது நீங்க இதை அனுபவிக்கணும்னு நினைச்சோம். பாச வைக்கிறவங்களை ஏமாத்தினா வழி எப்படி இருக்கும்னு அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த நாட்கள். எனக்கு எனக்கு என் மேலேயே பெரிய கோவம். பாசம் இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்கும் போது, உங்களோட வேர்வையிலையும் பாசத்திலையும் வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கும் போது, நீங்க எதையும் இழக்கல ரவி. உன்னை தவிர எதை சொன்னாலும் நம்புற உங்க பொண்டாட்டி இனி உங்களுக்கு இல்ல. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்றதுக்கு இல்ல. நீயே முடிவிடு. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல. ஏதோ நடந்துருச்சு. நான் இப்ப என்ன நியாயப்படுத்திக்கல. இன்னைக்கு நான் அனுபவிச்சதை விட நீ நிறைய அனுபவிச்சிருக்க. எனக்கு அது தெரியுது. நீயே முடிவிடு. உனக்கு தெரியல ரவி, ஒருவேளை என் மனசு உங்களை மன்னிச்சிடலாம். அது எனக்கு வேற வழி இல்லாமன்னு கிடையாது. இன்னைக்கு ஏன் குழந்தைக்காக நீங்க ஓடினதுக்காக அனுபவிச்ச வேதனை, அவமானம், உங்களுக்குள்ள ஒரு நல்ல அப்பா இருக்காரு, அதுக்காக மட்டும்தான். ஆனா ரவி, நான் உன்னை கேட்கட்டுமா? தேவியோட இடத்துல நான் இருந்திருந்தா என்ன நீங்க மன்னிச்சிருப்பீங்களா? Excuse me, Dr. Susan? ரவி வாங்க. You're right on time. Morning, Susan. Morning. Parvati.
ஹாய் வாங்க. சுசன் உங்க செக். ரொம்ப நல்ல விஷயம் இது. பொண்டாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு இங்க சாப்பாடு கொடுக்கற நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை மனைவி பர்த்டே கொடுக்கறத ரியலி அப்ரிஷியபிள். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவளோட ஆசைதான். நான் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேஷண்ட்டுக்கு வீட்ல கிடைக்கிறத விட இங்க பாசம் நிறைய கிடைக்குதுன்னு. எங்களோட சீனியர் சார் பணிக்கர் எப்பவுமே சொல்லுவாரு, நோயாளிங்களுக்கு மருந்தை விட பாசம் தான் பெருசா தெரியும். அதை நாங்க ட்ரை பண்றோம். ரவி ரவி என்னடா? இது ஒரு கியூரியஸ் கேஸ், சூசைட் அட்டெம்ப்ட். ஆனா நடக்கல, ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு. உயிர் மட்டும்தான் பொழைச்சிருக்கு. ஷீ இஸ் பேரலைஸ்ட். இவங்க இதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்பாத ஒருத்தர் இருக்கார், இவங்களோட ஹஸ்பண்ட். இப்பதான் பேசணும், அவரே வந்துட்டாரு. நீங்க சொன்ன மருந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா?